வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான பச்சை மொச்சை மசால் சொல்லலாம், இல்லை சாப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மசால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பச்சை மொச்சை சீசன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதை நல்லா வந்து உரிச்சிட்டு நான் கழுவி மட்டும் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பாதி உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம மசாலாக்கு தனியாக சேர்ப்போம். இப்போ இந்த பயர் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். பச்சை மொச்சைன்றனால ஒரு விசில் வச்சா சரியாக வரும். இது காஞ்ச மொச்சையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுண்டல் வேக வைக்கிற மாதிரி ஒரு 6-7 சவுண்டு வச்சாதான் அது நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த மொச்சை இங்கே வேகிறதுக்குள்ளேயும் அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா தான் இந்த மொச்சையோட டேஸ்ட் கொடுக்குற மசாலா. இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வரமிளகாய், அது வந்து நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு 8-9 மிளகாய் எடுத்திருக்கோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு, இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அந்த மசாலா இன்னும் டேஸ்ட் கூட இருக்கும். 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி. இது வந்து சாமி கும்பிட்ட தேங்காய்னால அங்கங்கே கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. மற்றபடி இவ்வளோ தான். இந்த எல்லா மசாலாவையும் நம்ம மிக்சியில் சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஒரு சட்னி துவையல் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பக்குவமாக கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம இதுக்கு மேலே வேக வச்சோம்னா நம்ம மசாலா சேர்த்து வேற வேக வைக்கணும், அப்போ ரொம்ப குழஞ்சி வந்துடும். இப்போ இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கடுகு, உளுந்தம்பருப்பு தேவையான அளவு, அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கல்பாசம் சொல்லுவோம், அது எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கை நிறையா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல சின்ன சின்னதாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது கிடைச்சா சேருங்க, அப்படியே ரியலாக சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயமாக இருந்தாலும் நல்ல பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போது கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயிலே மசாலா வதங்கணும், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 6-7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தாளித்து இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம இறக்குறது தான் வேலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் அந்த பிரியாணி ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலை சொன்னோம்ல, அதை வந்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அப்படியே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கிக்கிறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்பயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கிருச்சு. இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த எண்ணெயிலே இந்த அரைச்ச மசாலாவை வதக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கூட வரும். கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு சூப்பராக நல்லா வதங்கி கெட்டியாக வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம பயரில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்ச பயரை தண்ணியோட அப்படியே ஊற்றுறோம். இப்போது இந்த மசாலாவும் அந்த பயருக்குள்ளே நல்லா இறங்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டோம்னா நம்ம தகன்னு சூப்பரான மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்லையும் எடுக்கலாம். இது வந்து நல்லா சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு செமி கிரேவியாக இருக்குது. இல்லை இன்னும் கெட்டியாக்கி காய் மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே ஒரு கூட்டு மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்படி பிடிச்சா அப்படி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே வேறு வேறு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நம்ம நல்லா சூப்பராக பச்சை மொச்சை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கை அளவு நல்லா பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான பச்சை மொச்சை சாப்ஸ் ரெடி. மொச்சக்காய் கிடைக்கிற இந்த சீசனில் கண்டிப்பாக இந்த மொச்சை சாப்ஸை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.